ரியல்மியோட UI 7.0க்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஏன் கண்ணை கவர்ந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். இது என்னோட வெர்ஷன். ஸோ மற்றவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் சொல்லாமல் ரேண்டமாக எனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரியல்மி UI 7.0 பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோவும் போட்டிருக்கோம். எப்படி ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த யூஐக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா செட்டிங்கோட ஐகான்ஸ் தான். ஐகான்ஸில் பயங்கரமான சேஞ்சஸ் நடந்திருக்கு. உள்ளே இருக்க ஆப்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சில யூஐ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆல்சோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா இது இம்பாக்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து கேமிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற நியூவான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இருந்த கேமிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கேமிங் அந்த ஹீட்டிங் இஷ்யூ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணனால இப்போ இது போல விஷயங்கள் நடக்கக்கூடாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேமிங்குமே இன்னுமே கொஞ்சம் பூஸ்டராக ஆகணும், எந்த வகையான லேகன்சியும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நியூவான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆப்ஷன், இந்த ஆட்டோ ஸ்விட்ச் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்க, மல்டிபிளான பேர் டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகணும், இன்னொரு டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. இதே மாதிரி காலிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷன்ஸையும் உங்களால் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா கெஸ்டர் ஆப்ஷன், அதாவது ஜஸ்ட் மொபைல் ஆஃபில் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா சில பல லெட்டர்ஸை போடுறது மூலியமாகவும் சிம்பிள்ஸ் போடுறது மூலியமாகவும் சில ஆப்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏர் கெஸ்டர், நீங்கள் ஜஸ்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணி, அதாவது மொபைல் ஒரு இடத்துல இருக்கும், ஸ்டேபிளாக இருக்க மொபைலை நீங்கள் தூரமாக வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஆள்காட்டி விரல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கெஸ்டர் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி இந்த ஏர் கெஸ்டர்ங்கிற ஃபீச்சர் இருந்தாலும் அதில் வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்கலன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருந்தது. இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலுமே மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் டிசேபிள் பர்சன்ஸாக கூட இருப்பாங்க, அவங்க எல்லாருமே மொபைலை ஹோல்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஃபீச்சர், இந்த வகையான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவால் அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள்காட்டி வரல வந்து ட்ராக் பண்ண முடியும். அந்த விஷயங்களே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கெஸ்டர் ஆப்ஷனாகவும் ட்ராக் பேடாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் சொல்லலாம். ஒரு சின்ன மவுஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதை எனேபிள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். உண்மையாலுமே வேர்த்தியான ஃபங்க்ஷன் தான் சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துடும், மற்ற ஃபீச்சர்ஸை பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிக்கான்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டாக ஆப்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட கேட்டகரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்ன அந்த கேட்டகரி ஆப்ஷனே இல்லை, ரேண்டமாக ஆப்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறது தான். ஆனால் இப்போது கேட்டகரி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ரௌசர்ஸ் தனியாக, சோஷியல் மீடியா தனியாக, என்டர்டெயின்மெண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாமே தனியாக, ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண எல்லா வகையான ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கு அடுத்து உள்ளே இருக்க ஏஐ ஃபீச்சர். ஸோ ரியல்மிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏஐ ஆல்ரெடி வந்தாச்சு. அதையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்குள்ளே இன்னும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் ஏஐக்கான டிரான்ஸ்லேட்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஐக்கான ஸ்மார்ட் லூப் ஆப்ஷன், இன்னும் பல ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஏஐ டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது லைவாக நீங்கள் வந்து வீடியோ காலோ இல்லை ஆடியோ காலோ பேசிகிட்டு இருக்கும்போது கூட வேறு ஒரு லாங்குவேஜில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்டான டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்கும். லிட்டரலி பார்க்கும்போது அசிஸ்டன்ட் கூட சொல்லலாம், டிரான்ஸ்லேட்டருக்கு மட்டுமான அசிஸ்டன்ட். ஸோ உண்மையாலுமே நல்லா இருக்கும். இன்னும் பல ஆப்ஷன்ஸ்லாம் உள்ளே இருக்குது, தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து பெரிய டீட்டெயிலாக போகும். அதுக்கு அடுத்து ஃபோட்டோஸ்குள்ளே பார்க்கும்போது நல்லாவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஃபோட்டோஸோட ஆப்பை வந்து கேலரி ஆப்பை வந்து நம்ம வியூ பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆல்பம் ஃபோட்டோஸ் ஆல்ரெடி இருந்தாலும் இப்போது கேப்சூல் வடிவத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் டு ஸ்லைட் ஈஸியாக உங்களால் வந்து பார்க்க முடியும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டர் ஆப்ஷன் மாதிரியான ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் போன மாதம் போன வருஷம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் தான். ஃபோட்டோஸா, வீடியோஸா, இல்லை மோஷன் ஃபோட்டோஸா, இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸா, இல்லை ஃபேவரட்ஸா, இல்லை எடிட்ஸா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ங்கிறது தான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே வேணும்னா சிம்பிளாக சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் அங்கேருந்து எடுக்கிற எந்த வகையான தேவையும் தேவையில்லை. இதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸோட எடிட்டிங் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் அவுட் பண்ணி எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் இரேஸ் ஆப்ஷன், ஆல்சோ முன்ன சொன்ன மாதிரி அந்த கட் அவுட் ஆப்ஷன் எல்லாமே ரொம்பவே ஃபைனஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். முன்ன காட்டிலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சரியாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சில லேகன்சி இருக்கும், மல்டிபிளான ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணும்போது இந்த லேகன்சி ஃபேஸ் பண்ணுவோம். ஆனாலும் இப்போ நல்லா ஃபைனஸ்ட்டாக டியூன் பண்ணியிருக்காங்க.
அடுத்து காட்ட போகிறது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இது ஆப்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட அடிஷனலான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணுறது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிக்சல் டிவைஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரும்போது இங்கே இது வந்து ஒரு பெரிய ப்ளே பண்ணுதுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் பிடிக்கும், அதில் இருக்க முக்கியமான ஒரு 4 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறது ஒன்று, ப்ளஸ் லைக்ஸ் ஆகட்டும், ஷேர்ஸ் ஆகட்டும், மெசேஜஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அதை ஆட் பண்ண வேணாம் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்டான நோக்கியா மொபைல் இருக்கும் இல்லையா, லூமியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்போட ஐக்கானையும் பெருசு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வகையான சோஷியல் மீடியா ஆப்ஸாக இருந்தாலும் சரி, நார்மலைஸ்டான கேம்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இதை ஒரு பர்டிகுலரான சைஸில் மட்டும் அவங்க வந்து சுருக்காமல் எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அடிஷ்னலாக உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக்கை கொடுக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வால்பேப்பர் பின்னாடி இருக்கோ இல்லையோ, இதை பார்க்கும் போதே இது என்ன மொபைல் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இதில் இருக்க கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து உள்ளே இருக்க இன்பில்ட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா நியூவான யூஐ வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல முடியும். பிளாங்காக இருக்கும். இப்போ ஃபெதர் டச் மாதிரியான ஆப்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஊடுருவிட்டு வர மாதிரி இந்த கிளிச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அடிஷனலான கால்குலேட்டர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்ரோப்ரியேட்டாக அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் நார்மலாக ப்ராப்பராக ஒரு கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுறீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா அதை எப்படி வந்து கொண்டு வர முடியுமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு வேர்டு வந்து எடிட் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஒரு லைனை வந்து ஹைலைட் பண்ணுறதாகட்டும், போர்டில் மாற்றதாகட்டும், பெர்ஃபெக்டாக ஒரு லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷனாக கலர் கொடுக்கறதாகட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாகவே ஸ்மூத்தராக பண்ண முடியும்னு சொல்லலாம். நம்ம அடிஷ்னலான ஃபீச்சரும் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் ஆகட்டும், ஆடியோஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ஒரே லைனப்பில் வச்சுக்கிற ஆப்ஷன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை மெயின்டைன் பண்ணி அதை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக எடிட் பண்ணுற ஆப்ஷன், அண்ட் இந்த நோட்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் டேப்பில் எடிட் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்டை ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரியான ஆட் பண்ணிக்கிற எல்லா ஃபீச்சரும் உள்ளே இருக்குன்னு சொல்லலாம். ஆல்சோ ஆடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐக்கான சம்மரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுக்குள்ளேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நியூவான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் பல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது தான். அந்த ஆப்ஸை ஒரு பெர்ஃபெக்டான ஷேப்லன்னு இல்லாமல் இர்ரெகுலரான ஷேப்பில் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் இல்லையா, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். எனக்கு தெரியுது ஒன் யூஐ சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்போயோ வந்துருச்சு. இருந்தாலும் ரியல்மி புதுசாக எதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரைக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் முன்ன இருந்த யூஐ விட இப்போ வந்து நல்லாவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்ன விட இப்போ ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. எனக்கு டெக்னாலஜி மேலே இருக்க ஆர்வத்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தோணுதோ என்னமோ. பட் இருந்தாலும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நியூவான திங்ஸ் இந்த வகையான ரியல்மியோட 7.0 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.